மேட்ச் வந்துட்டு ஆல்ரெடி இந்த ராஸ்காவோட ஓனர் சாக்குமா வந்து உட்காந்து பாத்துக்கிட்டு தான் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா தான் லேட்டா தான் யூகிக்கு வந்துட்டு வர்றா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மேக் தான் நல்லா டாமினேட்டா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜோக்கு பார்த்தோன்னே தெரியுது இவன் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் லியோ வந்துட்டு அட்டாக் பண்ணவே இல்ல. ஆடியன்ஸ் எல்லாருமே மேக்கு தான் ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க. அடுத்து லியோ வந்துட்டு பொறுத்தது போதும் பொங்கி எழுவும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உண்மையான அட்டாக்கிங் ஆரம்பிக்கிறான். மேக்கு வந்து நல்ல ஒரு கோடே போட்டு விட்டுறான். மேக்க ரத்தம் வர அளவுக்கு சூப்பரா அட்டாக் பண்ணிடுறான் லியோ வந்துட்டு. மேக்க நிறைய வாட்டி லியோ வந்து நாக் டவுன் ஆக்கி படுக்க வச்சுக்கிட்டு இருக்கான். பட் எப்படியோ ஒரு 10 செகண்டுக்குள்ள அவன் எந்திரிச்சிடறான். பட் இருந்தா லியோ வந்துட்டு விடுறதா இல்ல, செம்மையா அவனை போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப மேக்கோட காதுல கீன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்நேரம் அவனுக்கு கண்ணெல்லாம் நல்ல மங்கலாகிற மாதிரியே தெரியுது. இவன் உடம்புல ஃபைட் பண்றதுக்கு சுத்தமா ஸ்ட்ரென்த் கிடையாது. பட் இருந்தாலும் அந்நேரம் அவன் கண் அப்படியே மங்கலாகும் போது செம்ம ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணி அதை டாச் பண்றான். இது எப்படா சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ யூரி ஏன் லியூக்கு செம்ம ஷாக்கா போகுது. அப்ப லியூ வந்துட்டு திரும்ப டாச் பண்ண வர்றதுக்குள்ள இவன் செம்ம ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணி ஒரே ஒரு பஞ்ச் தான் ஒரு கார்னர்ல இருந்து இன்னொரு கார்னருக்கு அடிச்சு அனுப்புறான் ஒரே பஞ்ச்ல. அடுத்து லியோவால எதுவுமே பண்ண முடியல. இவன் மனசுல மிருக மாட்டா அப்படின்ற மாதிரி காட்டுத்தனமா அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த துண்டை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு லியோ வந்து அந்த கோச் கிட்ட சொல்றான். அந்த கோச் துண்டை தூக்கி போட்டு அந்த துண்டு கீழே விழுகிறதுக்குள்ளேயே இவன் வந்துட்டு லியோவை செம்மையா அடிச்சு நாக் டவுன் ஆக்கிடுறான். தேர்ட் ரவுண்ட்ல மேட்ச் முடிச்சு இந்த ஒரு கேம் ஈஸியாவே மேக் வந்துட்டு வின் பண்றான். அடிச்ச அடியில லியோ வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல வச்சு யூரி ஜோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். லியோ வந்துட்டு என்னால முடிக்க முடியாததை கூட என்னோட ட்ரீம் எல்லாம் அச்சீவ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இது இப்படி முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. இல்ல இது இன்னும் முடியல, அவன் என் கூட ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கான், என் கூட கேம் விளையாடுவேன்னு சொல்லிட்டு, அதனால அவன் கண்டிப்பா திரும்ப வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. யூரி பக்கத்துல இருந்த கோச் வந்துட்டு அவன் பிராக்டிஸ் பண்றதெல்லாம் பார்த்தா ஒன்ன மாதிரியே இருக்குது, உன்னை சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இல்ல இவன் என்ன விட பெட்டராவே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்லியிருப்பான். இதை நினைச்சு பார்த்துட்டு யூரி வந்துட்டு லியோ பக்கத்துல உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ மேக்கோட வீட்டை காட்டுறாங்க. மேக் அவனோட பையனும் ஜாலியா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நேரம் மேக்கோட ஒய்ஃப் வந்துட்டு சமையல் ரெடி ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கூப்பிடுறா. அவ ஸ்பூன் வச்சு கிளாஸ்ல தட்டிட்டு தான் கூப்பிட்டுருப்பா. அதை கேட்டோன்னே அந்த சவுண்ட் கேட்டோன்னே மேக்கு வந்துட்டு ஏதோ டிஃபரெண்டா ஃபீல் ஆகுது. அவனோட பையன் போய் சாப்பிடறதுக்கு முன்னாடி இவன் அவசரமா எல்லா சாப்பாடும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒய்ஃபுக்கு ஒன்னும் புரியல. அவன் பையனுமே வந்துட்டு ரொம்ப பயந்துடுறான். அப்பா வந்துட்டு ரொம்ப பசியா இருக்காரு, அதனால இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, நீ ஒன்னும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு மேக்கோட ஒய்ஃப் வந்து சாக்குமா கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்றேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவர் அடிக்கடி இந்த மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிறாரு, அவருக்கே தெரியாம நிறைய சப்கான்சியஸா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அவனோட பிசிக்கல் கண்டிஷன்ல நல்லா தான் இருக்குது, ஒருவேளை அவனோட ஸ்ட்ரெஸ்னால ஏதாவது இந்த மாதிரி ஆயிருக்கலாம், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்க பார்த்து எல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிடுறான். இப்போ அப்படியே சிராட்டோ குரூப்போட மீட்டிங்ல இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. மேக் நிறைய கேம் வின் பண்ணிக்கிட்டே இருக்கறனால நம்ம கம்பெனியோட ஸ்டாக் வந்துட்டு ரொம்பவே இப்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது யூகிக்கு வந்துட்டு சந்தோஷமாவே கேட்கல, ரொம்பவே அப்செட்டா இருக்கா. அப்பதான் வந்துட்டு யூகியோட பிரதர் என்ன சொன்னான்றதை காட்டுறாங்க இவகிட்ட. அவன் வந்துட்டு மேக் இதை யூஸ் பண்றதுனால அவன் ஒன்னும் ஜோனுக்குள்ள ஒன்னும் என்டர் ஆகல, அவனோட பிரெயின் வந்துட்டு அப்நார்மல் ஆகிட்டே தான் போகுது அப்படின்னு சொல்லியிருப்பான். என்னோட தியரி கரெக்டா இருந்தது அப்படின்னா இந்த சிப் வந்துட்டு ரொம்பவே ஆபத்தானது, இதுக்கு ரொம்பவே டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீக்கியோ சொல்லியிருப்பான். மீட்டிங்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் யூகிக்கு அவளோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு நீங்க இமிடியேட்டா ஒரு விஷயத்தை எனக்கு செக் பண்ணி தரணும், ஒரு சில டேட்டா மட்டும் ராஸ்கோ கிட்ட இருந்து கரெக்டா நீங்க வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. இன்னொரு பக்கம் மீக்கியோ வந்துட்டு ஒரு ஆர்டிகலே எழுதுறா இதை பத்தி, அந்த பிஇஎஸ் சிப்னால என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜ், அது எவ்வளவு ஆபத்தானது அப்படின்றத பத்தி ஒரு ஆர்டிகலா புக் மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கான். மேக் வந்துட்டு லியோ கூட அவன் விளையாண்ட கேம் அவனே பாத்துக்கிட்டு இருக்கான், உண்மையிலே நான் தான் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் மீக்கியோ வந்துட்டு அந்த ஆர்டிகல புக் மாதிரி ரெடி பண்ணி முடிக்கிறான். இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. ஜோ வந்துட்டு நோவேர் ஜிம் வழக்கம் போல ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த வாட்டி அவனுக்கு ஹெல்ப்புக்கு சாச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே கூட இருக்காங்க. இன்னொரு பக்கம் யூகிக்கு வந்துட்டு சாக்குமோ கிட்ட தனியா போயிட்டு பேசுறா. எனக்கு இனிமே இந்த ப்ராஜெக்ட் பத்தி நிறைய டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. நீ என்ன கேட்க வரேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியுது, பட் இதெல்லாம் ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எங்களோட கம்பெனி வந்துட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலமா நல்ல ஒரு பீஸ் தான் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்குமோ சொல்றான். எது பீஸ்ன்னு சொல்லிட்டு நீ சொல்ற, காயப்பட்டு இன்ஜுரியான சோல்ஜர்ஸ் நீ திரும்பவும் உன்னோட சிப்பை யூஸ் பண்ணி அவங்க மறுபடியும் பேட்டில் ஃபீல்டுக்குள்ள இறக்க போறாதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அது எதுக்கு நான் அவங்களை ரீயூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அவங்களோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இதை ஒன்னும் நம்ம கம்பல் பண்ணி பண்ண போறோம் இல்லையா. ஒரு சில பேர் வாரில் அவங்களோட கை காலை ஏதாவது இழந்து ரொம்பவே இன்ஜுரி ஆயிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு பேட்டிலுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு இன்னுமே ஆசை இருக்கும், அவங்களோட ஆசையை தானே நிறைவேற்றேன் அப்படி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இல்ல எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு மேக்கோட ஹெல்த் கண்டிஷன் தான் ரொம்பவே முக்கியம், அதனால அந்த டேட்டாவை மட்டும் நீ கரெக்டா அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சரி அவனோட டேட்டா எந்த அளவுக்கு சீக்கிரம் ரெடி ஆகுதோ அந்த அளவுக்கு நான் சீக்கிரமா உனக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்குமோ சொல்லிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் யூகியோட அசிஸ்டன்ட் உள்ள வந்து யூகியோ கிட்ட பேசுறா. இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கம்பெனி வந்துட்டு 50% எப்படி லாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல வந்துட்டு என்னால எந்த ஒரு முடிவையும் சீக்கிரமா எடுக்க முடியாது, நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூகியோ சொல்றா. இப்போ ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அங்க யூரி கூட ஒரு கோச் இருப்பாரு, அவர் வந்துட்டு லியோ பத்தி சொல்றாரு. லியோ இப்போ கொஞ்சம் குணமாயிட்டான், கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டு வருது அப்படின்ட்டு. லியோ வந்துட்டு உள்ள ஜோ கூட பேசிக்கிட்டு இருக்கான். என்னோட ட்ரீம் வந்துட்டு இங்கேயெல்லாம் முடிஞ்சு போகாது, நான் அதுக்குள்ள கிவ் அப் பண்ண மாட்டேன், யாருமே என்ன நம்பாதப்ப யூரி தான் வந்துட்டு அவரோட கனவை என் மேல வச்சாரு, சோ அவரோட கனவை நான் வீணாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அண்ட் நம்மளோட மேட்சை வந்துட்டு இன்னொரு நாள் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அடுத்து அப்படியே அண்டர் கிரவுண்ட காட்டுறாங்க. அங்க சாச்சி வந்துட்டு ஒரு கேம்ல வின் பண்ணிருக்கான். அவனை பாக்குறதுக்கு அரகாக்கி வந்திருக்கான். மேட்ச் முடிச்சுட்டு சாச்சியை போகும்போது அரகாக்கியை பார்த்துட்டு உங்களை எத்தனை வாட்டி சொன்னீங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துகிட்டே இருக்கீங்க, என்ன திரும்பலாம் கூப்பிடாதீங்க, நான் ரிங்குக்குள்ள இருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு அரகாக்கியுமே நீ இப்ப ரீசெண்டா ஜிம்மு பக்கம் வந்தியாமே, ஜோ வந்துட்டு இப்ப அந்த ஜிம்மை ரீபில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அன்னைக்கு நைட்டே சாச்சியோ மலையோட நாம்போட கல்லறைக்கு வந்து நிக்கிறான். அங்க பின்னாடி தான் ஜோ நின்னுக்கிட்டு இருக்கான். நீ வருவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் நிக்கிறான். ஜோ வந்து மன்னிப்பு கேட்டு அவனை கன்வின்ஸ் பண்ண தான் பாக்குறான். பட் சாச்சி வந்து அப்பவும் அவனை அடிச்சு தள்ளி விட்டுறான். நீ இந்த நோவர் ஜிம் இப்ப பில் பண்றதுனால மட்டும் எதுவும் ஆக போறது கிடையாது, நீ என்னைக்கு எங்களை விட்டுட்டு போனியோ அன்னைக்கே அந்த ஜிம் நம்ம ஃபேமிலி எல்லாமே உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாச்சியா சொல்றான். அப்போ ஜோ அப்படியே மெதுவா போயிட்டு அந்த நாம்பு கல்லறை கிட்ட ஒரு பூவை வைக்கிறான். அது வந்து நாம்பு சாகறதுக்கு முன்னாடி கடைசியா அவர் கையில இருந்த பூ தான். அதை பார்த்துட்டு சாச்சி எதுவும் பேசாம அமைதியா நின்னுக்கிட்டு இருக்கான். இப்ப மேக்கோட வீட்டை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு அந்த ஒரு கேமே திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ நீங்க எதுக்கு இந்த ஒரு ஷாட்டை திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பையனை வந்து கேட்கறான். அது வந்து நம்மளோட ஆப்போனன்ட் அப்பதான் நல்லா அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி சமாளிச்சிடறான்.
வச்சிடறான். அடுத்து சரி அவன் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவனோட பையன் வந்துட்டு இருந்தாங்க எனக்கு இந்த புக்கை படிச்சு காட்டுங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கூட்டு போறான். இப்ப அந்த புக்கை வந்துட்டு மேக் அவனோட பையனுக்கு வாசிச்சு காட்ட போறான். நானுமே அந்த புக்ல இருக்க ஸ்டோரி உங்ககிட்ட சொல்றேன். அந்த ஸ்டோரி தான் மெகலோபாக்ஸ் சீசன் 2 எக்ஸாக்ட் ஸ்டோரி. இத ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கேளுங்க, அதுவே போதும். இந்த கதையை மேக் வந்துட்டு அவன் பையன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல வேற ஒரு சீன் நடந்துகிட்டு இருக்கும். அதாவது இப்ப புதுசா கட்டின நோவார் ஜிம் இருக்குல்லையா, அது வந்துட்டு ரொம்பவே வெள்ளத்துல அடிச்சிட்டு போற மாதிரி ரொம்ப புயல் காத்தா அடிச்சுட்டு இருக்கும். அதை வந்து தடுத்து நிறுத்துற மாதிரி ஜோ, அரகாக்கி அப்புறம் 2 பசங்க இருப்பாங்க. அது போக இன்னொரு அந்த பொண்ணு ஒய்ச்சோவும் வந்துருவாங்க. இத பேக்ரவுண்ட்ல வச்சுக்கிட்டு நான் இப்ப இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்றேன். ஃபர்ஸ்ட் அந்த அப்பா வந்துட்டு இப்ப கதையை வாசிக்கிறாரு. அந்த புக்ல வந்துட்டு ஒரு ஹீரோ இருக்கா. அந்த ஹீரோட பேர் தான் நோமேட். அந்த நோமேட் என்ன பண்றான், கண்ணு கெட்டாத தூரம் வர அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறான். அவன் அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போதே ஹம்மிங் பேர்ட் ஒன்னு வருது. அந்த ஹம்மிங் பேர்ட் அந்த பறவை வந்துட்டு நான் அவன்கிட்ட ஒரு பாட்டு பாடுறேன், நீ வந்துட்டு அதை கேட்கறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. இல்ல நான் சீக்கிரமா அந்த டெசர்ட்டுக்கு போகணும், அதனால வேற யார்கிட்டயே நீ போய் சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நோமேட் சொல்றான். ஆனா அந்த ஹம்மிங் பேர்ட் அவனை விடுறதாவே இல்ல. அவன் போற இடத்துக்கு அப்படியே பின்னாடியே வந்துகிட்டே இருக்குது. ப்ளீஸ் என்னோட பாட்டை யாராவது கேட்டே ஆகணும், நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹம்மிங் பேர்ட் சொல்லுது. அதுக்கு அந்த நோமேட் வந்துட்டு நீ என்ன இந்த அளவுக்கு செல்ஃபிஷா இருக்குது, நான் தான் பேட் மூட்ல இருக்கேன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நான் வந்துட்டு இந்த ஜேர்னிக்கு வந்தது என்னோட சாவை தேடிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோமேட் சொல்றான். அப்ப கூட அந்த ஹம்மிங் பேர்ட் அவனை விடுறதா இல்ல. சரி இப்போ ஒண்ணு பண்ணலாம், நான் வந்துட்டு உன்னை ஒரு பொய் சொல்ல வச்சிட்டேன் அப்படின்னா நீ வந்துட்டு என்னோட பாட்டை நின்னு கேட்டே ஆகணும், அப்படி இல்ல அப்படின்னா நீ பாட்டுக்கு நீ வந்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீலுக்கு நோமேட் அக்செப்ட் பண்ணிக்கிறான். நீ எதுக்காக சாகணும்னு சொல்லிட்டு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹம்மிங் பேர்ட் கேக்குது. நான் வந்துட்டு என் கிட்ட இருக்க எல்லாத்தையுமே இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நோமேட் சொல்றான். இல்ல நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹம்மிங் பேர்ட் சொல்லுது. இல்ல நான் உண்மைதான் சொல்றேன், நான் என்னோட வீடு இழந்துட்டேன், ஃபேமிலி இழந்துட்டேன், அப்புறம் என்னோட லக் இது எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன், என்கிட்ட இப்ப எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோமேட் சொல்றான். இல்ல நீ ஒண்ணு எல்லாத்தையுமே எல்லாம் இழக்கலையே, நீ வந்துட்டு என்னை பாக்குற அளவுக்கு உனக்கு கண்ணு இருக்குது, நான் பாடுறதை கேட்கறதுக்கு உனக்கு காது இருக்குது, அப்புறம் உனக்கு வாய் இருக்குது, இது எல்லாமே இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹம்மிங் பேர்ட் சொல்லுது. நோமேடுமே வந்துட்டு ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தோல்வி அக்செப்ட் பண்ணிக்கிறான். சரி பாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்படி இந்த கதையை இப்ப பாதியில கட் பண்றாங்க. அந்த நோவார் ஜிம் வந்துட்டு இவங்க எல்லாம் காப்பாத்திட்டு இருந்தாங்களே, நல்லபடியா காப்பாத்தி முடிச்சிட்டாங்க, எதுவும் டேமேஜ் எல்லாம் ஆகல. அதுக்கு அடுத்த நாள் நைட்டு மேக் வந்துட்டு சாக்குமோவை பாக்குறதுக்காக வந்திருக்கான். ஆக்சுவலி சாக்குமோ தான் எப்படியா அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடக்கூடாது, யூகிக்கோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இவனை பேசுற கூப்பிட்டுருக்கான். மேக் வந்துட்டு அவனை பத்தி அவனே கொஞ்சம் பயந்துகிட்டு தான் இருக்கிறான். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கனால தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்ல மண்டையை கழுவிடுறான். உன்னோட பிரெயினுக்கு எல்லாம் எந்த ஒரு டேமேஜும் இல்ல, நீ வேணா பாரு, இப்ப ஒரு காலத்துல ஜோ யூரி எப்படி இருந்தாங்க, அந்த ஜோ வந்துட்டு எவ்வளவு லெஜெண்டா இருந்தா, இப்ப அந்த ஒரு இடத்த நீ பிடிச்சிருக்கிற, இப்ப என் கூட மட்டும் நம்மளோட ட்ரீமை சேர்ந்து சக்சஸ்ஃபுல்லா முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப அந்த ஒரு ஹம்மிங் பேர்ட் கதையை மறுபடியும் கண்டினியூ பண்றாங்க. நோமேட் வந்துட்டு அந்த ஹம்மிங் பேர்ட பாட்டு பாட சொல்லியிருப்பான். அதுவுமே வந்துட்டு பாட்டு பாடும். அதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவனே அறியாம அவனோட ஹார்ட் வந்துட்டு ரொம்பவே லைட்டா ஃபீல் ஆகும். அவனோட பெயின் எல்லாத்தையுமே அப்ப அவன் ஃபீல் பண்ணுவான். அப்பதான் அந்த நோமேட் வந்துட்டு கொஞ்சம் தெளிவாகவே செய்யறான். அந்த பாட்டெல்லாம் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஹம்மிங் பேர்ட் வந்துட்டு அப்படியே சன்லைட்டை நோக்கி மேல போக ஆரம்பிச்சு அப்படியே கிளவுடுக்குள்ள போய் அங்கிட்ட மறைஞ்சு போயிருது. இப்போ இந்த கதையை யாரோட ரிலேட் பண்ணி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் முதல் 4 எபிசோட்ல ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன், சீஃபை பத்தி. சீஃப் வந்துட்டு ஜோ கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருப்பாரு, நீ வந்துட்டு உன்னோட வீட்டுக்கு திரும்ப போகணும்னு சொல்லிட்டு, அதனாலதான் ஜோ இங்க வரவே செஞ்சிருப்பான். அந்நேரம் இந்த ஒரு கதையை தான் சீஃப்மே சொல்லியிருப்பாரு. ஹம்மிங் பேர்டுன்றது கடவுளால அனுப்பப்பட்ட மெசேஜர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அது வந்து நம்மளோட வீட்டுக்கு போறதுக்கான வழியை கரெக்டா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இந்த கதையை பொறுத்தவரை ஹம்மிங் பேர்ட் அப்படின்றது நம்ம சீஃப் தான், அண்ட் நோமேட் அப்படின்றது நம்ம ஜோ. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஜோ வந்துட்டு அவன் ஃபேமிலி இழந்துட்டு ஒட்டுமொத்தமா எல்லாத்தையுமே இழந்துட்டு சாகர நிலைமையில அந்த பெயின் கில்லர்ஸ் போட்டுட்டு தான் இருப்பான். அப்போ எங்க இருந்தோ வந்த ஒரு ஹம்மிங் பேர்ட் தான் நம்ம சீஃப். அவர் வந்துட்டு ஒரு பாட்டு பாடி, அதாவது ஒரு நல்ல பாடம் கத்து கொடுத்து ஜோவை வந்துட்டு திரும்ப வீட்டுக்கே அனுப்பி வச்சிருப்பாரு. இதுதான் இந்த ஒட்டுமொத்த சீசனோட கதையே. எனிவேஸ் இப்போ நம்ம பேக் டு தி ஸ்டோரி வருவோம். நம்ம சாக்கமா வந்துட்டு என்ன பிளான் பண்ணிருப்பான் அப்படின்னா, மேக் வெர்சஸ் ஜோக்கான மேட்ச் அரேஞ்ச் பண்ணிருப்பான். அதுதான் அவன் பிளான். அந்த மீடியால இருக்க சின்ன பையன் வந்துட்டு நீங்க அவர் கூட மேட்ச் போட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கிட்ட கேக்குறான். இல்ல நான்லாம் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லிடுறான். இப்போ சிரேட்டோ குரூப்ல ஒரு மீட்டிங் காட்டுறாங்க. அங்க வந்துட்டு யூகிக்கு வந்துட்டு நம்ம ராஸ்கோ கூட இருந்த டீலிங்க இப்ப கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அங்க இருந்து யாருமே இதை ஒத்துக்கல. ஏன்னா ராஸ்கோவால தான் உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்டே கிடைக்குது, அப்படின்னா நமக்கு ரொம்ப பெரிய லாஸ் ஆயிரும், அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹின்ஸ்டா தான் இருக்காங்க எல்லாரும். மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூகிக்கோட அசிஸ்டன்ட் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஆதாரம் எல்லாம் சுத்தமா பத்தாது, அந்த டேட்டா நமக்கு இன்னுமே ஸ்ட்ராங்கா வேணும், அந்த ப்ரூஃப் வச்சு தான் நம்ம ஏதாவது பண்ண முடியும், அதுக்கு மீக்கியோ தான் ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஜோ இப்ப லியோ பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்துகிட்டு இருக்கு. அந்நேரம் மேக் வந்துட்டு வாசல்ல வெளியே வரான். அவன் வந்துட்டு லியோவை பார்த்துட்டு வரான் போல. மேக்கே வந்துட்டு ஜோ கிட்ட சாரி கேட்கறான். அந்த மாதிரி நாங்க மேட்ச்ல நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி நடந்ததுக்கு சாரி அப்படின்ட்டு. இல்ல நீ வந்துட்டு ரொம்ப சூப்பரா தான் லேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். மேக்கோ வந்துட்டு அவனோட ஃபேமிலியை ஜோ கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றான். நீ வந்துட்டு என்ன பொறுத்தவரை எப்பவுமே எங்களோட சாம்பியன் தான், அதனால உன் கூட நான் ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு மேக் சொல்லிட்டு போறான். ஜோ உள்ள போனோடனே லியோவுமே வந்துட்டு அதான் சொல்றான், நீங்க அவன் கூட மேட்ச் போடுங்க அப்படின்ட்டு. ஜோ வந்துட்டு என்ன பண்றேன்னு தெரியாம நாமோட கலர் முன்னாடி உட்காந்துருக்கான். நேரம் ஒரு பிளாஷ்பேக் வருது. நாம வந்துட்டு ஜோ கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு, டைம் வந்துட்டு உனக்காக யாரும் பிடிச்சு வச்சிருக்க போறது கிடையாது, அது எப்பவும் போய்கிட்டே தான் இருக்கும், அதனால லாஸ்ட் வர உன்னோட முடிவு வர வர நீ ஃபைட் பண்றதை நிறுத்தாத அப்படின்ட்டு சொல்லுவாரு. அதை நினைச்சுக்கிட்டே ஜோ வந்துட்டு ஃபைட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அரகாக்கியும் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். நீ வந்துட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண மிஸ்டேக் இப்பயும் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்ட்டு அரகாக்கி கேட்கறான். இந்த வாட்டி நானா இதை முடிவு பண்ண போறது கிடையாது, எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் முடிவு பண்ண போறேன் அப்படின்ட்டு ஜோ சொல்றான். சோ இப்போ மேட்ச்மே கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்த 2 மாசத்துல மேக் வர்சஸ் ஜோக்கான கேம் நடக்க போகுது. யூரி கூட ஒரு கோச் இருப்பாரு இல்லையா, அவர் தான் வந்துட்டு இப்ப ஜோவை கோச் பண்ண போறாரு. யூரியுமே பக்கத்துல தான் இருக்க போறான். ஆனா யூரிக்கு இதுல சுத்தமா உடன்படே கிடையாது. அன்னைக்கு நைட்டே அவன் லியோ ரூம்ல ஒண்ணா உட்காந்துக்கிட்டு இருப்ப லியோ வந்துட்டு நீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல அவன் ஃபைட் பண்றது எனக்கு விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்றான். எனக்கு இப்படி ஆனதுனால நீங்க இப்படி ஃபீல் பண்றீங்களா, அது காரணம் நீங்க தான் சொல்லி நினைச்சுக்கிட்டு நீங்க ஒன்னும் இதுக்கு காரணம் கிடையாது அப்படின்ட்டு லியோ சொல்றான். இல்ல நான் தான் காரணம், நான் தான் உன்னை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்றான். நீங்க ஒன்னும் என்னை சூஸ் பண்ணலாம் இல்ல, மறந்துட்டீங்களா, நான் தான் உங்களை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு லியோ சொல்றான். லியோ தான் வந்துட்டு யூரி கிட்ட எனக்கு பாக்ஸிங் சொல்லி கொடுங்க, உங்களை மாதிரியே நான் ஃபைட் பண்ணணும், உங்களோட ட்ரீமை நான் அச்சீவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்திருப்பான். சோ இது வந்துட்டு நானா முடிவு எடுத்து வந்த பாதை, இதை நினைச்சா நீங்க வருத்தப்படாதீங்க, நீங்க வந்துட்டு ஜோக் கூட இருந்து
வந்து இப்ப ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்றான். இப்ப சாச்சியாவை காட்டுறாங்க. அவன் அண்டர் கிரவுண்ட்ல தனியா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நேரா ஃபூஜி மேக்கி வந்துட்டு என்ன 6 மாசமா ரொம்ப ஹார்டா பிராக்டிஸ் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு கேக்குறான். நான் எதுக்கு ஃபைட் பண்ண போறேன், எனக்கு நிறைய பணம் வேணும்னு சொல்லிட்டு வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாச்சியா சொல்றேன். அப்படியே உனக்கு இப்ப எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லிட்டு சொல்லு, நான் இப்பவே உனக்கு கையில தந்துடுறேன், அதுக்கு பதிலா நீ வந்துட்டு சாகுற வரை என்னோட ரிங்குக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதுக்கு சாச்சியாவும் அக்செப்ட் பண்ற மாதிரி வந்துருந்தா அந்நியாரம் ஜோ உள்ள வந்துடுறாங்க. அவன் வந்துட்டு சாச்சியாவை நீ வந்துட்டு மறுபடியும் என் சைடு நில்லு, நாம வந்துட்டு ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆனா சாச்சியோ இப்பவுமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கல. சரி அப்படின்னா இப்போ ஒண்ணு பண்ணலாம், நானும் நீ இப்போ ஒரு மேட்ச்ல ஆடலாம், நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ வந்துட்டு எதுவுமே சொல்லாம என் கூட வந்துடணும், அப்படி இல்ல அப்படின்னா நீ வந்துட்டு எப்பவும் போல இந்த ரிங்லே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டி ஜோ வந்துட்டு பாரபட்சமே பார்க்கல, சாச்சியை போட்டு புரட்டி எடுக்கிறான். சாச்சியை என்னதான் நிறைய அடி வாங்கினாலும் இல்ல விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணாம எவ்வளவு ஆட ட்ரை பண்றான். பட் ஜோக்கு அவனால ஈக்குவலா இருக்கவே முடியல. ஜோ ஈஸியாவே அவன் அடிக்கிறான். அடுத்த ஒரு வாட்டி அவன் கீழே விழுந்துட்டு எந்திக்கும் போது எதுக்காக எங்களை விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவனை குத்த வரான். நேரா ஜோ வந்து திருப்பெல்லாம் பஞ்ச் பண்ணல, அப்படியே அவனை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான். அந்த ஒரு மொமெண்ட்ல சாச்சியை எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா அழுகையோட நின்னுகிட்டு இருக்கிறான். வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ அமைதியா சொல்றான். சாச்சியோமே வந்துட்டு எதுவுமே பேசல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். அரகாக்கி முன்னாடி சாச்சியை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஜோக்கு வந்துட்டு பழைய மாதிரி அந்த மயக்கம் வர மாதிரி இருக்குது. அப்படியே மயக்கி கீழே விழுகிறான்.